Assalamu alaikum and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோல போன வருஷத்தோட காலண்டர் அட்டை நம்ம வீட்ல வேஸ்டா இருக்கும் இல்லையா, அதை நம்ம வேஸ்டா தூக்கி போடுவோம். அந்த மாதிரி தூக்கி போட தேவையே இல்லை, ரொம்ப அழகா ரீயூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் ஒரு காலண்டர் அட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். பூஸ்ட் பாக்ஸ் இல்லை சாக்கோ பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு நம்ம காலண்டரோட அட்டைக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸை கட் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் இந்த மாதிரி கிராஸாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு நைஃப் வச்சுட்டு நான் வந்து இதை கட் பண்ண போறேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு சைடு எல்லாமே நம்ம வந்து டேப் வச்சு ஒட்டிக்கலாம். சைடில் இருக்கிற அந்த பீஸ் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததா இந்த பாக்ஸை வந்துட்டு நம்ம வந்து இந்த அட்டையோட ஒட்ட போறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணிக்க போறேன். உங்ககிட்ட ஹார்ட் க்ளூ இல்லை அப்படின்னாக்கா நீங்க வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா தாராளமா க்ளூ வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒட்டிக்கலாம் இந்த பாக்ஸை. நல்லா பிரஸ் பண்ணி அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நல்லா கிரிப்பா பிடிச்சுக்கும். அடுத்ததா இதை வந்துட்டு நம்ம கிஃப்ட் பேப்பர் யூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டான லுக்கில் இருக்கும். எப்பவும் போல் இதெல்லாம் ஒட்டுறதுக்கு நம்ம வந்துட்டு ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம ஒட்டும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபெவிஸ்டிக்கை எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இந்த கிஃப்ட் பேப்பரை நம்ம வந்து உள்ளிருந்து அப்படியே வச்சு ஒட்டிடலாம். நீங்க ஒட்டினதுக்கு அப்புறம் இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னாக்கா செல்லோ டேப் வச்சுட்டு அங்கங்க அழகா வந்து செக்யூர் பண்ணி ஒட்டி விட்டுடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு பிரியாம இருக்கும். எக்ஸஸா இருந்ததை கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பின் சைட்லயும் அப்படியே மடிச்சு வச்சு ஒட்டிக்கிறேன். ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே அழகா இருந்துச்சு. வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு மேலே வந்துட்டு நான் ஒரே கலர் அந்த பேப்பர் யூஸ் பண்ணாமல் வேறு கலரில் ஒரு கிஃப்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கிளிட்டரிங்காக இருக்கா மாதிரி இருக்கு. இதுக்குமே நான் வந்து ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நான் செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்க போகிறேன். இந்த கிளிட்டரிங் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அந்த லைட் ஷேடோ வந்து அப்படியே டல் ஆகுது. இந்த சீட் எல்லாமே நான் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேக் சைடில் நான் எதுவுமே ஒட்டலை. நீங்கள் வேணும் அப்படின்னாக்கா பேக் சைடில் கூட இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர் வச்சுட்டு நீங்கள் கவர் பண்ணி ஒட்டிக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன் தான். இந்த மேல் சைடு எல்லாமே மடித்து ஒட்டும் போது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஒட்டும் போது உங்களுக்கு வந்து அழகாக வந்து சுருக்கங்கள் இல்லாமல் மடக்கி ஒட்டுறதுக்கு வரும்.
இப்போ நம்ம என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு வேல் ஹேங்கிங் ஆர்கனைசர் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து வேல்ல ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற மெயினான ரசீது, சீட்டு, அப்புறம் வந்து வீட்டுக்கு வரக்கூடிய பத்திரிக்கை அதெல்லாமே அழகா நம்ம இதுக்குள்ள போட்டு வைக்கலாம். ரொம்பவே நீட்டா இருக்கும் வேல்ல இருக்கும்போது. இப்போ அது வந்து கொஞ்சம் பிளைனா இருக்கு இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்றதுக்காக ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஒரு கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏதாவது ஒரு மூடிய மெஷரா வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ஓரங்களை வந்துட்டு இந்த மாதிரி நீங்க வந்து மடிச்சு அப்படியே தச்சுக்கிட்டே வாங்க. எங்க ஆரம்பிச்சீங்களோ அந்த இடம் வர வரைக்கும் தச்சுக்கோங்க. இப்போ இது எதுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஊசி, சேஃப்டி பின் அது எல்லாமே டக்குன்னு வந்து நம்ம அதில் பின் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா தேவைப்படும் போது நம்ம அழகாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இதுக்குள்ளே நம்மளோட வேஸ்ட் கிளாத் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சமாக இதுக்குள்ளே ஸ்டப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே சுருக்கி முடிச்சு போட்டுக்கலாம். நம்ம அதிகமாக சேஃப்டி பின் வந்துட்டு எங்கே வைக்கிறோன்னு தெரியாமல் தேடிக்கிட்டே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பின்னு இல்லை வந்துட்டு ஊசி அதெல்லாம் இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து நம்ம இதில் சொருகி வச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக ஊசியில் 4 நூல் கோத்துக்கோங்க. கோத்துட்டு இந்த மாதிரி மிடில் கொடுத்து அதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறத வந்து ஒரு ஃப்ளவர் லுக் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பின் ஸ்டாண்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒரு ஐடியா தான் இதுவுமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளவர் லுக் வந்து இதில் கிடைக்கும். இப்போ இதை வந்துட்டு நம்ம அந்த அட்டையோடு சேர்த்து ஸ்டிக் பண்ண போகிறோம். மிடில்ல மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ரோஸ் மாதிரி ஒன்று வச்சுக்கிறேன். அப்போ பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லையா, அதுக்காக. இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த அட்டையில வந்துட்டு ஒட்டிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட ஆர்கனைசர் ரொம்பவே அழகாயிடுச்சு பாருங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கூட. இப்போ வந்துட்டு க்ளூ வச்சு இதை நம்ம ஒட்டிடலாம். இப்போ ஒட்டியாச்சு. அடுத்ததான் எங்கிட்ட கொஞ்சம் ரோஸ் இருக்கு. இதெல்லாமே வந்துட்டு நம்ம ஷாப்பிங் பேக்ல செஞ்ச ரோஸ் தான். இதை வந்துட்டு இந்த கார்னர்ல ஒட்டிக்கிறேன். இந்த ரோஸ் எல்லாமே எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட ஆர்கனைசர் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க வந்துட்டு நமக்கு ஹோல் இருக்கும் இல்லையா, அதுல வந்துட்டு ஒரு நாட் கோத்து நம்ம வந்து வேல்ல ஹேங் பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு உள்ள நூலை வந்து ஒரு 2-3 பங்கா எடுத்துட்டு அதை வந்து நாட் போட்டுக்கிறேன் இந்த இடத்துல. இப்போ நம்ம வேல்ல ஹேங் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பின் ஸ்டாண்ட்ல நம்ம வந்துட்டு அழகா பின் எல்லாமே இந்த மாதிரி நம்ம சொருகி வச்சுக்கலாம். நம்ம வந்து தேவைப்படும் போது தேடாம இதுல வந்துட்டு அழகா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது. எங்காவது இருந்தா கூட நம்ம எடுத்து இந்த இடத்துல சரி நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். ஹிஜாபோட பின் அது எல்லாமே. இப்போ அடுத்ததா நம்ம அதிகமாக தேடுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பென்னு தேடுவோம். பென் எங்கே வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று மெயினாக எழுதுறதுக்கு நம்ம தேடுவோம். அதனால இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க. பேனாவோட அந்த மூடியை மட்டும் க்ளூ வச்சு இது போல் இந்த இடத்துல ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா தேவைப்படும் போது அந்த பெண்ணை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல திரும்பியும் நம்ம அப்படியே மாட்டி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து எங்கள் வீட்டு வேலில் வந்து இதை ஹேங் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கலெக்டடான பத்திரிக்கை, கலெக்டடான ரசீது, அப்புறம் மெயினாக வந்துட்டு நம்மளோட அந்த கரண்ட் பில் அட்டை, சிலிண்டரோட அந்த புக் அதெல்லாம் இதில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா தேவைப்படும் போது இதில் தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரியும். நம்ம வந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வேல் ஹேங்கிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.